ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். T20 உலகக்கோப்பையை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி, ரோஹித் சர்மா, பும்ரா, ராகுல் இவங்களே நீண்ட காலம் நம்ம நம்பிட்டு இருக்க முடியாது. அந்த மாதிரி சூழல்ல வரப்போற மாதங்கள்ல வரப்போற நாட்கள்ல சீனியர்ஸ் எல்லாருமே வெளியில போக வேண்டிய ஒரு காலகட்டம் தான் ஏற்படும். அந்த மாதிரி சூழல்ல பிசிசிஐ ஒரு 3 யங் பிளேயரை நம்பி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. வருங்கால T20 அணியில இவங்களால தான் இந்தியாவுக்கு பல வெற்றிகள் கிடைக்க போகுது. கோலி, ரோஹித் மாதிரி இவங்க இருப்பாங்க அப்படின்னு ஒரு 3 பேரை தான் மலை மாதிரி நம்பி இருக்காங்களா. அவங்க யார் யார் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுல முதலாவதா பாத்தீங்கன்னா ரிங்கு சிங் அதிரடியா ஆடி வந்துட்டு இருக்காரு. 5வது இல்லைன்னா 6வது இடத்துல களமிறங்கி பினிஷரா சூப்பரா ஆடி வந்துட்டு இருக்காரு. T20ல இது வரைக்கும் என்ன தேவையோ அதை இவர் பண்ணியிருக்காரு. 2007 T20 உலகக்கோப்பை தொடர இந்திய அணி ஜெயிப்பதற்கு முக்கியமான பினிஷரா இருந்தவர் யுவராஜ் சிங். அவருடைய ஸ்டைல்ல இப்ப ரிங்கு சிங் மிரட்டி எடுத்துட்டு இருக்காரு. அடுத்தது பாத்தீங்கன்னா முகேஷ் குமார். 25 வயசு ஆகக்கூடிய முகேஷ் குமார் மிகச்சிறந்த ஒரு வேகப்பந்து வீச்சாளரா வளர்ந்து வந்துட்டு இருக்காரு. T20ல மட்டும் இல்லாம இப்போதைக்கு ஓடிஐ மற்றும் டெஸ்ட் அணிலையும் இவர் இடம் பிடிச்சி வந்துட்டு இருக்காரு. 3 ஸ்குவாட்லயுமே இவருக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ இவருக்கு இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா இவருடைய ஸ்பின் பவுலிங் தான் முக்கியமான காரணமா பார்க்கப்படுது. ஸோ ஷமி எப்படி இப்ப என்ன பண்றாரோ அந்த வேலையை இவர் ஃபியூச்சர்ல பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்து பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் ஓப்பனிங் பிளேயரா T20 மற்றும் டெஸ்ட் அணில இப்போதைக்கு ஜெய்ஸ்வால் அதிரடியா ஆடி வந்துட்டு இருக்காரு. ரோஹித் சர்மாவுக்கு பிறகு அவருடைய இடத்தை ரீப்ளேஸ் பண்ண போறது இவர் தான். ஏன்னா இப்போதைக்கு ஹிட்மேன் எப்படி அதிரடியா ஆடுவாரோ அதே மாதிரிதான் ஜெய்ஸ்வால் அதிரடியா ஆடி வந்துட்டு இருக்காரு. ஸோ அதனால இவங்க 3 பேரை நம்பி தான் எதிர்காலத்தில் T20 மற்றும் டெஸ்ட்ல இந்திய அணி இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. நன்றி.